கர்நாடக அரசு ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்கு மேலே மத்திய அரசு சொன்னா கூட திறந்து விட மாட்டேன் அப்படின்னு நேற்று சித்தராமையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில் எந்த மந்திரியாவது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடுகிறோம் நீங்கள் போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அவங்க எப்போ பார்த்தாலும் இதான் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ அவங்க நாங்கள் திறந்து விட முன்னாடியாக வந்தது இல்லை. ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் போய் ஆணை பெற்று தான் நாம் தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகியனால எப்படி பெறுவதற்கு எங்களுக்கு தெரியும். இந்திய குடியுரிமை சட்டத்தை திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு அதை அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் எடப்பாடி இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா ஆமாம் அது அமுல்படுத்தினா பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. அதை பற்றி ஆதரிச்சா சேர்த்தா அன்னைக்கு பார்லிமெண்ட்ல மட்டும் இவங்க எதிர்த்து ராஜ்யசபாவில் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா இந்த சட்டமே வந்திருக்காது சார். அண்ணாமலை இந்த நாள யாருக்கும் பாதிப்பு இல்லை, குறிப்பாக இந்திய முஸ்லீம்களுக்கும் இந்திய குடியுரிமையாளர்களுக்கும் கேட்டிருக்காரு. பதில் சொல்லுங்க சார். வேட்பாளர் பட்டியல் எப்போ சார் வெளியிட திமுக முதல்ல தேர்தல் பணி முதல்ல வரல, அது முடிஞ்சோன்னு வந்துடும். நீங்க நாளைக்கு நான் தப்போ போயிட்டு இருக்கேன். நாளைக்கு பாலாறு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வருது. நம்ம தரப்புல இருந்து என்ன மாதிரியான வக்கீல் பேசுவாங்க நாளைக்கு.